இந்த அழகான க்ரோஷே ஃப்ளவர் பேக் எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு இந்த ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி எனக்கு இதே மாதிரி ஒரு க்ரோஷே பேக் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டை நான் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சேன். ஒரு 100க்கு மேலே இந்த சென்டர் பார்ட்டை நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஃப்ளவர்ஸ் அதை விட அதிகமாகவே ஆனால் எனக்கு கன்சியூம் ஆச்சு ஃபைனலாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய சென்டர் பார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் 5 பெட்டல்லையே ரெடி பண்ணிடலான்ட்டு இப்படி 5 பெட்டல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு இது செட் ஆகலை. 6 பெட்டல் இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும்ன்ட்டு 6 பெட்டல் அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணி இப்படி ரெடி பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நானே வரைஞ்சி கிறுக்கி அதுக்கப்புறம் பேஸ் பார்ட்டை இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் பண்ணி பேக்கோட பேஸ் பார்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் பண்ணி அதோட ஹேண்டில் பக்கமும் நான் கொண்டு போயிட்டு முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லைனிங் இல்லாமல் க்ரோஷே பேக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிக் தான் இது. அவ்வளோ அழகாக க்ரோஷே பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் லைனிங் ஸ்டிஃபெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டு இன்னர் லைனிங் வந்து சாட்டின் கிளாத்தில் ரெடி பண்ணி ஜிப்லாம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது அதுவே தனியாக ஒரு பேக் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸ்டிஃபான லுக் இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள இன்டர்ஃபேஸ் நிறைய அட்டாச் பண்ணி அடியில் பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஹேண்டில்ஸும் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த க்ரோஷே பேக்கோடு சேர்த்து இந்த லைனிங் பார்ட்டையும் அட்டாச் பண்ணதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா ஜிப்பும் அட்டாச் பண்ணிவிட்டு மொத்தமாக பேக்கோட ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நான் மிஷின் வச்சு தச்சு எடுத்துட்டேன். என் கிளைண்ட் கேட்டது என்னமோ டோட் பேக் மாதிரி தான் கேட்டாங்க. பட் எனக்கு ஹேண்ட்பேக் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்கக்கிட்டே கொஞ்சம் சஜஷன் கேட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிஃபாக ஒரு ஹேண்ட்பேக்காக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அவுட்புட் இது தான். நம்ம க்ரோஷே பேக்கோட ஃபைனல் லுக் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என் கிளைண்ட்டை பேக்கை மாட்ட வச்சு ஒரு வழியாக ஃபோட்டோவும் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். என் கிளைண்ட் கைக்கு போனதுக்கப்புறம் அந்த பேக் இன்னும் சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஃபைனலாக இதை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது. தேங்க்யூ.